அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட்டான நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா, ஓவராலா பார்க்குறப்ப இந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டான திங் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இத மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஞான்பித் அவார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? தமிழ்ல பார்த்தோம்னா, ஞானபீட விருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுல இந்த லிட்ரேச்சர் ரிலேட்டடா வழங்கக்கூடிய விருதுகள்ல மிக உயரிய விருதா பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஞான்பத் விருது. சரியா? ஸோ இந்தியாஸ் ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர். ஸோ இந்த வருஷம் யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 59வது விருதா வினோத் குமார் சுக்லா அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 59வது விருது வினோத் குமார் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இவரு ஹிந்தி மொழியில எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். சரிங்களா? ஸோ ஹிந்தி மொழி எழுத்தாளர்களுக்குன்னு பார்த்தோம்னா, மொத்தம் 11 முறை வழங்கப்பட்டிருக்கு. இவரோட சேர்த்து பார்த்தோம்னா, மொத்தம் 12 பேருக்கு வந்து இந்த ஹிந்தி லாங்குவேஜ் ரிலேட்டடா ஞான்பித் விருது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஞான்பித் விருத வாங்கக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெர்சனாவும் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட வினோத் குமார் சுக்லா அவர்கள் தான் இருக்காரு. சரியா? போன வருஷம் குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா அப்படிங்கிற 2 பேருக்கு ஒரு ஞான்பித் விருது வந்து குடுத்திருப்பாங்க. இந்த வருஷம் வினோத் குமார் சுக்லா அப்படிங்கிற இவரு ஒருத்தருக்கு தான் ஆ இந்த ஞான்பித் விருது வந்து குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ஃபேக்சுவலா பார்க்குறப்ப 59த் வின்னரா இருக்கார். ஹிந்தி லாங்குவேஜ்ல எழுதுறார். சத்தீஸ்கர்லேருந்து ஃபர்ஸ்ட் அவார்டியா இருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்ரரி ஹானரா இருக்கு. இதோட கேஷ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு 11 லாக் ரூப்பீஸ் கேஷ் பிரைஸ். அதே மாரி சரஸ்வதி அ காடஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட பிரான்ஸ் ஸ்டாச்சுவும் வந்து குடுப்பாங்க. சரியா? அதான் இந்த ஞான்பித் அவார்டோட வழங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமா இது ஒண்ணு இருந்துச்சு. மீதி நாளைக்கு பார்ப்போம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்